பண்ணணும்னு தெரில. அப்போ பக்கத்தில் போய் சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க. காடுகள் எங்கள் வயல் பார்த்திங்கன்னா அந்த இங்கே தெரியுது பார்த்திங்களா, மரம்லாம் அதிகமாக அங்கே இருக்குது. எங்கள் தாத்தா மாருக கிட்டத்தட்ட ரோட்டில் உள்ள வயல்களை பூரா போட்டு தள்ளிட்டாங்க. இறக்கப்பட்டு மக்களெல்லாம் சாப்பாட்டுக்கே ஒரு நேரம் கஷ்டப்படுறப்ப, காணி இதுகெல்லாம் இல்லை அப்படின்றப்ப சும்மா எப்படின்னா 100, 200, 500 இந்த மாதிரி வாங்கி, இது வந்து நம்ம ஊரோட என்ட்ரிங்க, விநாயகர் கோவில். இது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து பால்வடி. இங்கிட்டு பூரா வந்து இந்த மாடு வந்து ஏசங்கட்டி வருவாங்க இல்லையா, அவங்க வந்து எங்கள் ஊரை பக்கம் வந்து வேறு மாதிரி, நம்ம டவுனில் வேறு மாதிரி சொல்லுவாங்க, அழகர் மாடுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து அவங்கள சாதி சொன்னால் தப்பான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனே சத்தியமாக எனக்கு தெரியலை. ஒரு கிளாரிட்டிக்காக வேண்டி சொல்கிறேன். சரியாக தெரியல. ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம். எங்களுக்குள்ளே ஒரு 4-5 குழாய் போட்டிருந்து. முதல்ல பைப் மட்டும் இருந்துச்சு, தண்ணி பிடிச்சோம். இப்போ தொட்டி கட்டியிருக்காங்க. இது வந்து எங்கள் ஊர் நாட்டாம் ஆஃபீஸ். இது வந்து முனியையா கோவில் அங்கே இருக்குது பாருங்கள். மரம் சரியாக தெரியல, மறைச்சிக்கிருச்சு. அது வந்து சாப்பாட்டு அறை, கோவிலில் வந்து சாப்பாடு போடுறாரு அது. இது வந்து எங்கள் ஏரியாவில் உள்ள என்ட்ரி வீடு, ஃபஸ்ட்டு உள்ள வீடு. புதுக்கோட்டை எங்கள் கிராமத்து போடுது. நெல்லெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டுக்கு போகிற பாதை தான். வண்டி வருமா ஒரு நாளைக்கு வராமையும் போயிடுமா பாப்பா, கொஞ்ச நேரம் பாப்பா, இல்லைன்னா பாருங்க கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதாங்க எங்களோட